இது ஒரு கற்பனை சிறுகதை. கொங்கும் முனிவரும். காங் vs மங்க். ஒரு சுவாரஸ்யமான தமிழ் கதை. தலைப்பு: கொங்கும் முனிவரும். வனத்தின் பெரும் சவால். மகா சுந்தர வனத்தில் ஒரு சக்தி வாய்ந்த வனராஜா இருந்தான். அவனை எல்லோரும் கொங்கு என்று அழைத்தார்கள். மனிதனை விட பெரிய உருவம், எட்டும் உயரம், எளிதில் பாறைகளை தூக்கும் வலிமை. ஆனால் அவன் மரங்களில் விளையாடினாலும் மனிதர்களிடம் நெருங்குவதில்லை. அவன் பூமியின் சமநிலை காக்கும் ஒரு பாதுகாவலன். ஒரு நாள் அந்த வனத்தில் ஒரு ஞானி முனிவர் தியானம் செய்ய வந்து சேர்ந்தார். இயற்கையை நேசித்த அவர் வனத்தின் அமைதி காக்க விரும்பினார். ஆனால் கொங்கு தன்னுடைய எல்லைக்குள் யாரும் வரக்கூடாது என கருதினான். முனிவர் சொன்னார், இவ்வனம் நமக்கு அல்ல, இது எல்லோருக்கும் பொதுவானது. அமைதியாக இருப்போம். கொங்கு உறைந்து கொண்டான். அவனுக்கு மனிதர்களின் வருகை பயமளிக்கிறது. அவன் புரிந்து கொள்ள முடியவில்லை, முனிவர் ஏன் இங்கு வந்துள்ளார். ஒரு நாள் வனத்துக்குள் சில வேட்டைக்காரர்கள் நுழைந்தார்கள். அவர்கள் விலங்குகளை வேட்டையாட மட்டுமல்ல, கொங்குவையும் கைது செய்ய திட்டமிட்டிருந்தார்கள். முனிவர் இதை உணர்ந்து கொங்குவிடம் சென்றார். நான் உன்னிடம் சண்டையிட வந்தவன் இல்லை. ஆனால் இப்போது நாம் ஒன்றாக நின்றால்தான் இந்த வனத்தை காப்பாற்ற முடியும். அந்த கணத்தில் கொங்கு உணர்ந்தான், முனிவர் எதிரி அல்ல, ஒரு நண்பர். இருவரும் சேர்ந்து வேட்டைக்காரர்களை விரட்டினார்கள். முனிவர் தன் மந்திர சக்தியை பயன்படுத்தினார். கொங்கு தன் வலிமையை பயன்படுத்தினான். அந்த நாள் முதல் வனமும் விலங்குகளும் மனிதரும் அமைதியாக வாழ்ந்தனர். முனிவரும் கொங்குவும் நண்பர்களாக ஆனார்கள். வனம் ஒரு திருவிழா போல மாற்றமடைந்தது. பாடம்: சக்தி இருந்தாலும் ஞானம் இல்லாமல் அது பயனில்லை. பகையை நட்பாக மாற்றும் மந்திரம் நம்பிக்கையும் புரிந்துணர்வும் தான். வேண்டுமானால் இதை விரிவுபடுத்தி சிறுவர் கதையாக அல்லது அனிமேஷன் காட்சியாக உருவாக்கலாம். சொல்லுங்கள்.